ஐயா, உங்களுக்கு வந்து இந்த சாமி வந்து சிவன் சாமி வந்து உங்களுக்கு எப்படி கவர்ந்தார் அப்பா? உங்களுக்கு இந்த அம்மா இந்த கோயில் வரலாறுன்னா உங்களுக்கு தெரிஞ்சது இருக்குல்ல, நீங்கள் இந்த உள்ளூர்காரங்க, உங்களுக்கு தெரிஞ்சதுனால சொல்லுங்கள் கொஞ்சம் ஐயா. உலக சிவனடியார் அனைவருக்கும் பணிவான சிவாயினம். நம்ம பாடலீஸ்வரர் திருப்பாதிரை குழுவில் பாடலீஸ்வரர் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறார். திருப்பாதிரை குழுவர் என்பது பேர் பெற்ற காரணமே இது எல்லாம் பாதிரை மரங்கள் இருந்த இடம்னால தான் பாதிரை மரமாக இருந்துச்சு. அம்மா வந்து பெரிய நாயகி, அப்பா பேர் வந்து பாடலீஸ்வரர், அம்மா பேர் வந்து பெரிய நாயகி. அவங்க வந்து மேலோகத்தில் கைலாயத்தில் சாபம் வாங்கிறாங்க. சிவபெருமானத்தில் சாபம் வாங்கினதுனால இங்கே திருப்பாதிரை குழுவில் போட்டு என்னை நினச்சி நீ தவம் இருக்கு இருந்தாங்க. தவம் இருக்கிற டைமில் நான் அவங்களை வந்து ஆட்கொள்வேன்னு சிவபெருமான் வரம் அனுப்புகிறார். அப்போ வந்து இங்கே அருந்தவ நாயகர் தவம் இருக்கிறாங்க சிவபெருமான். இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, தோன்றா துணைநாதர். பழைய பேர் தோன்றா துணைநாதர். அப்படி தவம் இருக்கிறப்போ சிவபெருமான் அவங்கள இறங்கி அவங்கள ஆட்கொள்கிறாங்க. இது ஒரு வரலாறு. மற்றொரு அப்பர் பெருமான், அவர் பல்லவர் காலத்தில் மகாபலிபுரத்தில் பல்லவர் மன்னரால் சைவ சமயத்துக்கு மாறிட்டாருன்னு சொல்லி அவரை கடவுளில் கல்லால் கட்டி கடவுளை தூக்கி போட்டுருக்காங்க. அப்போ அவர் வந்து ஏன்னா ஒரு ஊர் வந்து பக்கத்தில் பண்ருட்டி பக்கத்தில் திருவாமூர். அவர் இந்த வழி வர்ற வழியில் இருக்கிறதுனால சரி பாடலீஸ்வரர் நினச்சி ஒரு பதிகம் போகிறார். சொற்றுணை வேறு சோதியானவன் தொற்றுணை திருவடி திருந்த கைத கற்றுணை கூட்டிய கடலை பார்த்து நற்றுணையாவது நமச்சிவாயுன்னு பாடம் பொழுது அந்த கல்லே தெப்பமாக மாறி விதைகள் வந்து நம்ம வண்டிப்பாளையத்தில் அப்பர் கரையேற்றத்தில் பாடலீஸ்வரர் போய் அவர் கரையேற்றார். அங்கேருந்து சிவபெருமான அழைத்து வந்து இங்கே பாடலீஸ்வரர் போய் வந்து சிவபெருமான் நோக்கி ஒரு பதிகம் விட்டுருக்காரு. ஈன்றாலுமா எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாவது உலகம் படைத்து உணர்ந்தான் ஏன்றான் இளையவருக்கு அந்த திருப்பாதிரி திரும்ப தோன்றா துறையாக எழுதியிருக்கான் அப்படின்னு ஒரு பதிகத்தை பாடுறார். இந்த மாதிரி ஒரு 2 நிகழ்வால் இந்த கோயில் நல்ல சிறப்பு பெற்று விளைகிறது. அதோடு மட்டும் இல்லை, காசிக்கு ஒரு தடவை போகிறதுக்கும் காசிக்கு 10 தடவை போகிறதுக்கும் 100 தடவை போகிறதுக்கும் இங்கே ஒரு தடவை வந்து பாடலீஸ்வரர் கும்புறதுக்கு சமம். அந்தளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த இடம், சக்தி வாய்ந்த இடம். உங்களுக்கு எப்படி நீங்கள் ஏற்கனவே என்ன சாமி கும்பிட்டு வந்திருந்தீங்க ஐயா? நான் முதல்ல கல்யாணம் ஆகாதப்பட்டு அங்காளம்மன் கோயிலுக்கு போயிட்டு மேல்மலையில் அங்காளம்மன் கோயில் ஒரு மாதம் கரெக்டாக 20 வருஷத்துக்கு போனேன். அப்புறமா எனக்கு வந்து இந்த சிவவாத்தியம் இதை பார்க்கும்போது ஒரு ஆர்வம் ஏற்படுச்சு. அதுக்கப்புறம் தான் அப்பர் கோயிலில் வந்து சிவவாத்தியத்தில் போய் இணைஞ்சினாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு சிவன் மேலே ஒரு நிமிஷம் கூட நம்ம வந்து அவரோட பிரியாத அளவுக்கு ஒரு ஈடுபாடு வரணுன்ற ஒரு முழு மூச்சாக இறங்க ஆரம்பித்தேன். நான் வந்து தீட்சை எடுக்கலாலும் சிவபெருமானே நினச்சி நான் அனைத்துமே அவரோட தலைவர் அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கிறேன். நீங்கள் என்ன ஊருங்க ஐயா? வண்டிப்பாளையம் பக்கத்தில் வசந்தராயன் கோயில். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு வந்து அப்பர் இது நடராஜர் 10 பாட்டு தெரியுங்களா ஐயா? ஒரு பாட்டு பாடினீங்கன்னா தாய்மையோட கேட்டுக்கலாம். நடராஜர் பாட்டு நடந்த இது அப்பா பாட்டே பாடுங்க ஐயா. இது மாணிக்கவாசக பெருமான் வந்து ஆசைப்பட்டு படத்தில் இதில் பாருங்கள். உம்பருக்கரசே ஒளிவரை நிறைந்த யோகமே மூன்றையும் தனக்கு செம்பொரு துணிவே சீருடை கடலே செல்வன சிவபெருமானே இன்னையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கிருந்தருள்வது இனியே. அப்பர் பெருமான் முதல்ல சைவத்துக்கு மாறும்போது திருவதிகையில் பாருங்க முதல் பதிகம். இந்த சைவத்திலே முதல் பதிகம் அப்படி சொல்கிறாங்க. இருந்தாலும் அதுதான் உண்மைன்னு பல அதிகாரம்லாம் நம்புகிறாங்க. கூற்றாயினவாறு விலகலி கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றேன் அடியேன் இறங்கும் பகலும் பிரியாது மனதுவன் எப்பொழுதும் அறியேன் அறியேன் அறியை கெடின விராட்டான துறை அம்மானே. சரி, ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்களை பார்த்ததுக்கு. நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து கழுகு பார்வை நம்ம ஆன்மீக நிகழ்ச்சியை வந்து ஒரு ஏரியாலையும் போய் அவங்கவுங்க ஆன்மீகத்தையும் கொஞ்சம் வளர்க்கணும், நம்ம வந்து சிவத்தையும் வளர்க்கணுன்ட்டு நம்ம மெயினாக இது பண்ணுறோம் ஐயா. ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நம்மகிட்ட வந்து சேர விரும்புகிறவங்கள கட்டுப்பாடுன்ற ஒரு பேரில் சொல்லி அவங்கள வந்து விலகி வைக்காதீங்க.
அவங்க இஷ்டத்துக்காக விடுங்க. உத்தராஜத்தை மட்டும் கட்டி விடுங்க. இந்த மாதிரி விட்டு வைக்கினா நம்மளுக்கு கூட்டம் அதிகமாகும். தேவையில்லாத சில பயத்தை உருவாக்குறீங்க. அது எவ்வளோ பேர் செய்கிறாங்க. நான் திருவையாறில் ஒரு அடியாரை பார்த்தேன், பெரிய சாமியார் அவர் பார்த்தேன். அவர் ஒருத்தர் உத்தராஜ ஒருத்தர் கட்டுறாரு. அவர் கட்டிட்டு இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாதுன்னு அந்த நேரத்தில் அடிக்கிறார் அவரை. நீ எப்படி இருந்த அப்படியே அவர் கொஞ்சம் தானாக மாற்றுவார். நீ அதனால் நீ இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு நம்மளோட கூட்டம் அதிகமாகணும். நம்மளோட சிவனடியார் அதிகமாகணும்னா அவங்கள எந்த வயசுலும் பயன்படுத்தக்கூடாது. விபூதியை தடை விடுங்க, உத்தராஜத்தை கட்டி விடுங்க. அவங்களுடைய காலகட்டத்துக்கு அவங்க மாறிக்குவாங்க தானா. நீங்கள் இது மீன் சாப்பிடக்கூடாது, கறி சாப்பிடக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. அவங்க ஒரு அடி எட்டே நிற்கிறீங்க. பல லட்சம் பேர் எட்டக்கிறாங்க. வரலாமா வரக்கூடாது ஒரு சந்தேகத்தில் இருக்கிறாங்க. அவங்க சந்தேகத்தெல்லாம் தெளிய வச்சு அவங்க உள்ளே வைக்கணும். உள்ளே வந்தால் தான் அவங்களோட சிவத்தை தெரிஞ்சுன்னு அவங்க தானே மாறிக்குவாங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷம்யா. சிவாய நமங்கய்யா. பாண்டிச்சேரியிலேருந்து நான் உங்கள் வீட்டுக்கு அப்புறம் பேசுகிறேன். இதுமாரி நம்ம ஐயா கழுகு பார்வையிலதுனால நாங்கள் எடுத்து பேச வந்தோம். இது எதுக்கு இது ஓப்பன் பண்ணுறோன்னா, கழுகு பார்வை இந்த யூடியூப்க்கு நம்ம சிவனடியார்கள்லாம் எந்த பயமும் இருக்கக்கூடாது, உத்தராட்சத்தை கட்டணும், ஆன்மீகத்தை வரணும், சிவத்தை வளர்க்கணுன்ட்டு தான் நாங்கள் இது பண்ணுறோம். இது இல்லாமல் நியூஸ் ஒரு கோயில் வரலாறு தெரியணுன்றதுனால நம்ம ஐயாவை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக வளர்க்குறோம். சிவாய